ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ததற்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட தலைப்பு சங்கீதம் 96:1 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 96:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். Psalm 96:1. Oh, sing to the Lord a new song, sing to the Lord all the earth. கர்த்தரை பாடுங்கள், அதுதான் தலைப்பு. கர்த்தரை பாடுங்கள். சிங் டு த லார்ட் அல்லது சிங் அன்டு த லார்ட், எப்படினாலும் நான் சொல்லலாம். கர்த்தரை பாடுங்கள், சிங் டு த லார்ட். ஆண்டவரை பாடுறதுக்கே அது ஒரு பெரிய பரவசம், பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் அநேக நேரம் ஆலயத்தில் நம்ம சொல்கிறோம், கொஞ்சம் வாயெல்லாம் திறங்க, கொஞ்சம் கையெல்லாம் தட்டுங்க, ஆண்டவரை நல்லா துதித்து மகிமைப்படுத்துங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஆராதனை நடத்துகிறவர் திருச்சபை மக்களை பார்த்து சொல்லும்போது அதுதான் அதோடைய காரியம். கர்த்தரை பாடும்போது துதிக்கும் போது அவ்வளோ பரவசம், அவ்வளோ மகிமை, அவ்வளோ மாட்சிமை. உங்கள் வாழ்க்கையில் துக்கமாக சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுருங்களா, நீங்கள் வேறு எங்கேயும் போகாதுங்க, எதுவும் சொல்லாதுங்க. பைபிள் கூட அந்த நேரத்தில் வாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வார்த்தை உள்ளே போகாது. ஆனால் உங்களுக்கு தெரிந்த பாடல்களை எல்லாம் வரிசையை எடுத்து பாடி முடிங்க. நீங்கள் பாடிக்கொண்டு இருக்கும் போதே நீங்கள் ஒரு விதமான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும், ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். All the sorrows will turn into joy. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுதான் நம்ம ஆண்டவரை பாடுறதுக்கு சொல்றதுக்கு. கர்த்தரை பாடுங்கள், பாடுங்கள். ஆலயத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆராதனை வேளையில் நல்லா உற்சாகத்தோடு கையை தட்டி நல்லா வாயை திறந்து நீங்கள் பாடுங்கும்போது உங்கள் உள்ளம் மகிழும், பரவசமடையும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லும்போது அவரை பாடிக்கொண்டே இருக்கலாம். சங்கீதக்காரன் அதான் சொல்லலாம், எக்காலத்திலும் நான் பாடுவேன், எந்த சூழ்நிலையிலும் பாடுவேன், எந்த வேலையும் பாடுவேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் 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 துதிப்பேன்னு. அதான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாடுவதற்கு எதற்காக பாடுறதுக்கு? கர்த்தரை பாடுங்கள். Let us sing to the Lord. அவரை பாடும்போது பெரிய ஆசீர்வாதம். இதுவரையும் அந்த பழக்கம் இல்லைன்னா நீங்கள் வீட்லேயோ எங்கேயோ வேலை செய்கிற இடத்துலையோ நீங்கள் ஒரு மூட் அப்செட், சம்திங் கோஸ் ராங் அப்படின்னா ஒன்றும் செய்யாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மனசில் வர்ற ஆவிக்குரிய பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்க. யூ வில் see the difference. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நேச்சர் சிங்ஸ், இயற்கை பாடுகிறது.
த சாங்ஸ் ஆஃப் நேச்சர் என்று சொல்லலாம். 4 காரியத்தை நான் வேகமாக உங்கள் மத்தியில் கொடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவரை பாடும்போது இயற்கை முதலாவது பாடுகிறது. இயற்கை கர்த்தரை என்ன செய்கிறது? பாடுகிறது. நேச்சர் சிங்ஸ். த சாங் ஆஃப் நேச்சர் என்று சொல்லலாம். இயற்கையின் பாடல்கள். வேதத்தில் நிறைய காரியத்தை பார்க்குறோம். யோபு அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 38:7 எடுத்தவர்கள் வேகமாக வாசியுங்கள். யோபு 38:7. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. விடிய காலத்து நட்சத்திரங்கள் பாடுது. அவர் படைத்த படைப்பு அது. விடிய காலத்து நட்சத்திரம் பாடுதுயா. ஆமா, அழகா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜோப் சாப்டர் 38:7 when the morning stars sang together, ஒன்னா கூடி பாட்டு பாடுது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுமா. நட்சத்திரங்கள் கூடி கர்த்தரை பாடுகிறது. இவைகள்லாம் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது. அது பாடுறது மட்டும் இல்லை, மனுக்குலத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது. நட்சத்திரங்கள் கூடி கர்த்தரை என்ன செய்து பாடுகிறது. சங்கீதம் 19:1 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்கள் கிரியையை அறிவிக்கிறது. Psalm 19:1 The heavens declares the glory of God. How beautiful. Heaven declares the glory of God and the firmament shows his handwork. வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. இதெல்லாம் ஆண்டவர் படைத்த படைப்பு. இயற்கை கர்த்தரை பாடுது. ஹல்லேலூயா. ஒரு மரம் அசையும் போது கூட அந்த அசைவில் அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு பூ மலரும் போது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது. ஒரு காய் உருவாகும் போது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது. கடைசியில் அந்த பழத்தை மனுஷன் சாப்பிட்டு போயிடுறான். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துச்சு. நல்ல மரம் எனக்கு பழம் கொடுக்குதேன்னு அவன் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். அதான் முக்கியம். அதான் முக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இயற்கைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. சங்கீதம் 98:8 அருமையான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிற பாருங்க. Psalm 98:8. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கடவுது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா. நல்ல கரங்களை தட்டுவோமா. Psalm 98:8 Let the rivers clap the hand. நீங்க கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க. நீங்க தட்டுங்க. நீங்க தட்டலன்னா the rivers will clap the hands. Hallelujah. பைபிள் சொல்லுதுங்க, the rivers will clap the hands. அதுதான் ஒரு சமயத்தில் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவர்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சீஷர்களை கொஞ்சம் சத்தம் கட்டாமல் இருக்கு சொல்லியா. சீஷர்களை கொஞ்சம் சத்தம் கட்டாமல் இருக்கு, ரொம்ப பேசிட்டு இருக்கானோ, அதட்டும். அது கிட்டத்தட்ட அந்த பவனி சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. எருசலேம் பவனி நடக்கும்போது உங்களுடைய சீஷர்களை அதட்டும். ஆண்டவர் சொன்னார் அவங்ககிட்ட பார்த்து, லூக்கா 19:39-40 வாசிக்கும் போது அருமையாக ஒரு வார்த்தை அங்கே சொன்னார். உங்கள் சீஷரை அதட்டும் என்று சொன்னதுக்கு சொன்ன பதிலை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும். இந்த கல்கள் கூப்பிடும். The stones will speak. Hallelujah. If you not speak, the stone will speak. நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல, கல்லு. அதான் சொல்றது. நீ கையை தட்டலன்னா ஆறுகள் கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீ பேசலன்னா கல்கள் பேசும் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இருக்குது. பரிசேயர்கள் கூட்டம், சதிசேயர்கள் கூட்டம், ஆல்வேஸ் ஃபைண்டிங் மிஸ்டேக்ஸ். திஸ் தட். சிலர் ஆட்கள் உண்டு, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்காண்டி எதையாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஏதாவது சொல்கிறதுக்காண்டி என்னத்தையும் ஒன்று சொல்லிட்டு போகிறது. அது தேர் பாலிசி. ஐ ஹவ் சீன் பீப்புள். ஆமாம், there is no matter something they create and say something. இதுக்குன்னே சிலர் இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,
கல்கள் கூப்பிடும், நீ கூப்பிடாவிட்டால். தேங்க்யூ ஜீசஸ். அதை தான் ஆண்டவர் சொல்லுவார். நீ கரங்களை தட்டலன்னா ஆறுகள் கரங்களை தட்டுகிறது. Let the rivers clap the hands. Let the hills be joyful together before the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? Praise the Lord. கல்கள் கூப்பிடும், நீ பேசாவிட்டால். இந்த கல்கள் கூப்பிடும், நீ பாடாவிட்டால். கல்கள் கூப்பிடும், நீ பேசாவிட்டால். இந்த கல்கள் கூப்பிடும், நீ பாடாவிட்டால். பேசாட்டாலும் பேசும், பாடாட்டாலும் பாடும், கல்கள் போகும். The stone will sing, the wall will sing, everything will sing. எஸ், அதெல்லாம் பாட ஆரம்பிச்சா இட்ஸ் a same for you. உங்களுக்கு அது வெக்கம். when the chairs start to speak something to the Lord, அதை பார்க்குற மனுஷனுக்கு வெக்கம். நிச்சயமா ஒவ்வொரு பொருட்களும் பேசுது, பாடுது அப்படின்னா அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட மனுஷன் அதை பார்த்துட்டு என்ன செய்வான்? அதுடைய ஆரம்பம்தான் இப்போ நவீன தொழில்நுட்பத்தில் ரோபோட். ஆகவே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்கிறது. உனக்கு சுவாசம் இருக்குமானால் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கல்கள் கூப்பிடும், நீ பேசாவிட்டால். இந்த கல்கள் கூப்பிடும், நீ பாடாவிட்டால். இப்ப எப்படி சொல்லணும்னா, கல்கள் கூப்பிடும், நான் பேசாவிட்டால். கல்கள் கூப்பிடும், நான் பாடாவிட்டால். என் கூட சேர்ந்து நீங்களும் பாட போறீங்க. ஹல்லேலூயா. உணர்ந்து போடுவோம். This is not joke. We can take it serious. We can take it serious. நான் பாடலன்னா கல்லு பாடும், நான் பேசலன்னா கல்லு பேசும். சேர்ந்து பாடுவீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். கல்கள் கூப்பிடும், நான் பாடாவிட்டால். இந்த கல்கள் கூப்பிடும், நான் பேசாவிட்டால். கல்கள் கல்கள் கூப்பிடும், நான் பாடாவிட்டால். இந்த கல்கள் கூப்பிடும், நான் பேசாவிட்டால். சங்கீதத்தின் புஸ்தகம் 71:23 மை சோல் வில் சிங், என் ஆத்துமா பாடும் என்று சொல்லப்படுகிறது. என் உதடுகள் துதிக்கும். 71 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். என் உதடுகள் துதிக்கும், என் ஆத்துமா கெம்பீரித்து மகிழும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்குது. அப்போ வாயை உதடுகள் என்ன செய்யணும்? உம்முன்னு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த உதடு அப்படியே என்ன செய்யணும்? திறக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கு, வேதத்தில் சொல்லியிருக்கு. என் உதடுகள் திறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், என் உள்ளம் பாட வேண்டும். உதடு மட்டும் திறந்தா பாடும், என் உள்ளமும் என்ன செய்யணும்? பாடணும். அதுதான் முக்கியம். சங்கீதம் 71 Psalm 71:23 My lips shall greatly rejoice when I sing to you, and my soul which you have redeemed. என் ஆத்துமாவும் பாடும், என் உதடுகள் பாடும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ ஆண்டவரை பாடும்போது கையை தட்டி பாடுறோம், உதட திறந்து பாடுறோம், வாயை விரிவாய் திறந்து பாடுறோம். நம்முடைய ஆத்துமா பாடணும். என் உயர்விலும் என் தாழ்விலும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா பாடணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும்.
அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுங்க பாப்போம். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். வாழ்க்கையில உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், உதடுகள் மட்டுமல்ல, என் ஆத்துமா சேர்ந்து பாடணும். அதுதான் முக்கியம். என் ஆத்துமா சேர்ந்து பாடலைன்னா அதுல பிரயோஜனமே இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. ஆத்துமா பாடணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை பாடணும், துதிக்கணும். இயற்கையெல்லாம் ஆண்டவரை துதிக்குது. இது நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு. ஆறு துதிக்குது, கல் துதிக்குது, அது துதிக்குது, இது துதிக்குது. நான் துதிக்கிறேனா இல்லைண்ணா? இன்னைக்கு தீர்மானம் எடு. whenever I come in the God's assembly, கர்த்தருடைய சபையில் அல்லது எங்கே ஒரு ஜெபம் நடக்கிற இடத்துல என் வாயை மூடிட்டு நான் இருக்க மாட்டேன், திறந்து பாடுவேன். ஆமேன்னு சொல்கிறவங்க 2 கையை வைத்து அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். நல்லா சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். 2வதாக த சாங் ஆஃப் மோசஸ். மோசையின் பாட்டை குறித்து வேதம் சொல்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 to 21 வசனங்கள் அந்த மோசையின் பாட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதல் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. செங்கடலை கடக்குறாங்க, பார்வோன்ட்ட இருந்து வந்தாச்சு. அந்த பெரிய வெற்றியை நினைச்சு அங்க என்ன செய்றாங்க? கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துறாங்க. எத்தனை நன்மைகள் ஆண்டவர்கள் உங்களுக்கு செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு நீங்க ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு பாடி துதிக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள். ஒரு செங்கடலை கடந்து மோசே வந்துட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டான். அவங்க சும்மா இல்லை, அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடி கர்த்தரை என்ன செய்றார்? புகழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுகிறார். He reigns. அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவன். அப்போ இந்த பாட்டு அன்னைக்கே ஆதியில இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்திலே இப்படி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் ஹீப்ரூ போயம் என்று சொல்லலாம். இதுதான் எபிரேய வழக்கத்திலே ஒரு ஆரம்ப கால ஒரு கவிதையாக கூட இருந்திருக்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாடல்கள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை. ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுகின்ற ஒரு பாடல் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஒரு பியூட்டி வெளிப்படுத்தின விசேஷம். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், போதும். அவர்கள் மோசையின் பாட்டை பாடினாங்க. எங்க? பரலோகத்துல மோசையின் பாடல் பாடப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Praise the Lord. They sing the song of Moses, the servant of God. அந்தி கிறிஸ்துவை அழித்த பிறகு, அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் அங்க என்ன செய்றாங்க? பாடி கர்த்தரை மகிமைப்படுற மோசையின் பாடல் பரலோகம் வரையும் போயிட்டு. ஹல்லேலூயா. கையை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான்
ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக சொல்கிறாரு. ஏசாயா 35:10 பியூட்டிஃபுல்லாக அங்கே சொல்லி முடிச்சிட்டாரு. அங்கே பரலோகத்தில் மோசையின் பாடல் பாடுதுங்கிறத இங்கே ஏசாயா 35:10 என்ன சொல்லியிருக்கிறார்? வாசிக்க கேட்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். They come to Zion with singing with everlasting joy. ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். எப்போ? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அதுதான் முக்கியம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை பாட முடியும். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சஞ்சலம் தவிப்பும் இல்லை, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குது பாருங்கள். பாடலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ துதித்து பாடும்போது அது மகிமையாய் உன் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசையின் பாடல், மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் மட்டும் பாடலை, பரலோகமே பாடினது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பரலோகமே பாடுறதை கேட்போம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேலே இருக்கும். அந்த மீட்கப்பட்ட வரிசையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அதான் முக்கியம். அந்த மீட்கப்பட்ட வரிசையில் இருக்கீங்களா? இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வெளியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு காணப்படுகிற பாக்கியம் உங்களுக்கு. அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மீட்கப்பட்ட குரூப்பில் இருக்கீங்களா? மூன்றாவதாக த சாங் ஆஃப் சாலமோன், சாலமோனின் பாட்டு. அதே தான் உன்னத பாட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோனின் பாட்டு தான் உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லலாம். இது சாலமோன் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு அஃபெக்ஷன், அதை ஒரு அலங்கரிக்கலாக சூலமித்தியாலோடு கூட ஒப்பிட்டு அந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய அன்பை, அவருடைய நேசத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:4. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, என்மேல் பறந்த கொடி நேசமே. His banner over me was love. His banner over me. என்மேல் பறந்த கொடி நேசமே. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு, அவருடைய அன்பு அது மிகையாகாத ஒன்று காரியம் இருக்குது. அவ்வளவு அன்பை வைத்திருக்கிறார். அடுத்த பாருங்க, அதே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் அவருடையவன். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். The Song of Solomon, chapter 2, verse 60. My beloved is mine and I am his. அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். எப்போ சொல்ல முடியும்? அவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும்போது மட்டும்தான் சொல்ல முடியும். நான் அவருடையவர், அவர் என்னுடையவர் என்று எப்போ சொல்ல முடியும்? எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும்போது தான் சொல்ல முடியும். மற்றபடி சொல்லவே முடியாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடி வந்தேன். அவர் சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிடுவார், திருப்பி கூடுவார். ஆனால் கல்லா படுத்திட்டு இருந்தானா என்ன செய்வார்? என்ன செய்வார்? அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் அட் ஆல் மீன்ஸ் வாட் ஹீ வில் டூ? ஹீ வில் நாட் டூ எனிதிங் அட் ஆல், பட் யூ வில் பி த அல்டிமேட் லூசர். அதுதான் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்குறா. அவருடைய அன்பு நம்மளை அழைக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அழைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபை. let us respond the call of Jesus. hallelujah. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். தேர்ந்த பாட்டு தான்.
என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடி வந்தேன், அவர் சமூகத்தில் அமர்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடி வந்தேன், அவர் சமூகத்தில் அமர்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். பாரீரருணோதயம் போல் உதித்தீன் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் உதித்திடும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்லம் இரைச்சலை போல். முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்லம் இரைச்சலை போல். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய், 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். என் பிரியமே, என் ரூபவதியே, ஆண்டவர் அழைக்கிறார். ஐயா, உன் பேரை சொல்லி அழைக்கிறாரு, உன்னை பார்த்து அழைக்கிறாரு. Are you responding his call? அவருடைய சத்தத்துக்கு நீ உத்தரவு கொடுக்கிறியா, மறு உத்தரவு கொடுக்கிறியா? அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோனுடைய பாட்டின் மூலமாக. அவர் என்னுடைய மணவாளன், அவர் என்னுடைய மணவாளன். He is my everlasting bridegroom. நித்திய மணவாளன் அவர்தான். He is my everlasting bridegroom. ஆகவே தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, the book of Hosea chapter 2 verse 19, I will betroth you to me forever. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் ஏற்படுத்தினேன். வேதம் தெளிவாக சொல்கிறது, நித்திய விவாகத்திற்கு ஏற்படுத்தினேன். I will betroth you to me forever. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் என் மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. நான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கா am I prepared, am I ready? உங்களை ஆராய்ந்து பாருங்க. 4வது கடைசியாக the song of Mary, மரியாளின் பாடல் அருமையாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46, 47 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா சாப்டர் 1 1ஆம் அதிகாரம் 46, 47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. My soul magnifies the Lord and my spirit has rejoiced in God my Savior. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. எப்படி தெரியுமா? ஏன் அவளுக்கு அந்த மகிழ்ச்சி? இயேசு கிறிஸ்து தன்னில் பிறக்க போவதை, தன்னுடைய வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வரப்போவதை நினைத்து மரியாள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய ஆவி இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. மரியாள் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாள். இயேசு கிறிஸ்து தனக்குள் பிறக்க போகிறார் என்பதை நினைத்து அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதே போல இயேசு உன்னில் பிறந்திருக்கிறாரா? அவர் உனக்குள்ள பிறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி உனக்கு வரும். ஆமா, அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல அவர் பிறக்க வேண்டும். இயேசு நம்மில் பிறக்கும் பொழுது மரியாதை போல நமக்குள்ளும் மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினாரே, அதுதான் முக்கியம். தட் இஸ் த ஜாய். அந்த மகிழ்ச்சி எனக்குள்ள வரணும். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சொல்லிடுவோம். எஸ், பிறந்தார் பிறந்தார்,
பாலகன் பிறந்தார் பாடுறோம், இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கு சொல்ல முடியும்? எஸ், அவர் உன் உள்ளத்தில் பிறந்துட்டாரா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர் உன் உள்ளத்தில் பிறந்துட்டாரா? அதுதான் இன்னைக்கு கவனிக்கணும். அவர் உன் உள்ளத்தில் பிறந்து விட்டாரா? பிறந்து பாரானால் மரியாள் பாடினதை போல நீயும் பாட முடியும். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று பாட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள், sing unto the Lord. ஆண்டவரை பாடுங்கள்னு சொல்லி இருக்கிறது. இயற்கை பாடுகிறது, அது பாடும்போது நீ ஏன் பாடாமல் இருக்கிறார் என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வி. இன்றையிலிருந்து ஆண்டவருக்காக பாடி மகிழ கற்றுக்கொள். இரண்டாவதாக மோசேயின் பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த பாடல் பரலோகம் வரையும் பாடப்படுகிறது என்றால் அதை நாம் கடந்திலே கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சாலமோனின் பாட்டு மணவாளனாகிய அவரோடு கூட மணவாட்டியை ஆகிய நம்மை இணைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. கடைசியா மரியாள் பாடின பாடல், இயேசு தன்னில் பிறக்கிறார் என்பதை நினைத்தா உனக்குள்ள இயேசு பிறக்கணும், உனக்குள்ள பிறக்கணும். உண்மையா இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உண்மையாக உங்களுக்குள்ள இருக்கிறாரா? Have you the feel of Jesus is with you? He is with you. இருப்பாரானால் உன்னால் பாடாமல் இருக்க முடியாது, உன்னால் களி கூறாமல் இருக்க முடியாது, உன்னால் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு will you check yourself? உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். Let us all stand. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Thank you Jesus. Hallelujah. பாவ இருள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளும்போது தேவன் அவர் தீபமாய் வருவாரையா? எஸ், எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். அதுதான் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள் என்று சொன்னதின் ரகசியம் அதுதான். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க. Sing unto the Lord a new song. ஆண்டவருக்காக பாடி மகிழணும்னா அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையும் உங்களுடைய நாவுகள், உங்களுடைய உதடுகள், உங்களுடைய உள்ளம் பூட்டப்பட்டதாக இருக்குமானால் பரவாயில்ல, இன்னைக்கு everything will be open in the name of Jesus. உங்கள் நாவுகள் திறக்கப்படட்டும், உங்களுடைய உதடுகள் திறக்கப்படட்டும், உங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும். மனம் திறந்த ஆண்டவரை பாடி மகிழுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பரவசம் அடைவீர்கள். இந்த உலகத்திலே மட்டுமல்ல, பரலோகத்திலும் பாடுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? Thank you Jesus. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க போறீங்க? என் உதடுகள், என் நாவு, என்னுடைய அசைவு, என்னுடைய உள்ளம் உம்மை பாட வேண்டும் ஆண்டவரே. உம்மை பாடுகின்ற கிருபை எனக்கு தாரும். உம்மை துதிக்கும் துதியை என்னுடைய உதடிலே வையும் என்று கேளுங்க. அப்படி கேட்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தகப்பனே, யாரெல்லாம் உண்மையா இந்த செய்திக்கு ஆண்டவரே ரெஸ்பான்சிவாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உமக்காக நாங்கள் பாட, கர்த்தரை துதித்து பாட எனக்கு உதவி செய்யும் கிருபை தாரும் என்று கேட்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை கனம் பண்ணும், அவளை ஆசீர்வதியும். பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். கஷ்டங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட யார் எங்கே இருந்து இணைந்திருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம்